ஸோ கைஸ் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் கிராணி மோடு நம்ம கேமில் வந்துருக்கு. ஸோ வாங்கி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு ஃபோனில். ஸோ இப்போ நம்ம அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். வாங்க இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஹாரர் கிராணி மோடை நம்ம கேமில் அன்லாக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓ மை காட். ஸோ போகிறது வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுப்பானுன்னு தெரியல. எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 1000 கமலா ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்குதுங்க. வெளியே வந்து அவ்வளோதான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காத்த போல வருவாடா அப்படின்னு கடிச்சு துப்பி போடுவா. காஞ்சனா மாதிரி இருக்குதுங்க ஒன்றும். ஐயோ இங்கே ஓப்பன் டோர் இருக்குதுங்க. ஐயோ டே 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 இது தெரியாமட்டேனே. ஐயோ பைக்கர்ரா மொட்டை மண்டியா பிராக்லின் எப்படின்னு தப்பிச்சு போயிடுறா. அப்பாடா எப்படின்னு போயாச்சு மகளே. சபா சாமி. ஓகே என்னடா டே இங்கெல்லாம் சூறக்காத்து பிச்சுக்கிட்டு தெரிச்சு விட்டு ஓடி வருதுங்க. ஐயோ சும்மா சூற விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஒரு காஞ்சனா வாயிலையும் பாருங்க சொருவுறேன். போடு இங்கட சாக முடியுதா. அப்போடா எப்படி ஒன்று இந்த பேய் அடிச்சு தொத்தாச்சு மகளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஐயோ இன்னும் மீதி அங்கே இருக்குதுங்களா. இருங்க இங்கிருந்து நம்ம சொருவாங்க ராக்கெட் லான்ச்சரை. ஓகே 3 2 1 போடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டே பொழுதுக்குச்சு மக்களே. ஸோ வாங்கி இப்போ நம்ம பைக் எடுத்து நம்மளுக்கு டைமில் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் கண்டுபிடிக்கணும் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. சும்மா சர்ரு புருண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் கண்டுபிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். பட் அந்த போர்ட்டல் கண்டுபிடிக்க இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இல்லை ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா பைக் தெருக்கி விட்டு நம்மளை ஓட விட்டுருச்சு. ஸோ இன்னும் என்னென்ன ஸ்ட்ரகிள் காத்துட்டு இருக்கு பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஸோ வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். என்ன நடக்கட்டும். நம்ம எப்படியும் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹாரர் கிரானியை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி அந்த கேம் மூட விளாட்றோம். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ மை காட் என்னடா இது என்ன இத்தனை குண்டியான இருக்குது. ஓஹோ ரைட்ரா இங்கே பாருங்க குண்டியான வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரோடே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுருச்சு மக்களே. இப்போ என்ன பண்ணுறது எனக்கே புரியலையே. ஓகே ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வண்டியில் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியே பூந்து போயிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள் பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குண்டியான வந்து பார்த்தீங்கன்னா சாச்சி விட்டுருச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூந்து கீந்து அப்படியே போக வேண்டியதான். நம்மளால பைக்கில் இதுக்கு மேலே போக முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போவோம். ஸோ நடந்தே போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் அடுத்த பைக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்கு மக்களே. ஸோ இந்த பில்டிங் மேலே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னு ஓட போகிறோம். ஸோ ஓடிட்டு மேலே ஏதாச்சும் பைக் இருந்தால் அங்கேருந்து திருப்பி பைக்கில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சேலஞ்சை. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஓ மை காட் எங்கூட இவ்வளோ பெரிய பில்டிங் எவ்வளோ சாச்சு விட்டுது ரைட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் மேலே ஏறிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏறிட்டோம். ஸோ உள்ளே ஏதாச்சும் கார் இருக்கான்னு பார்க்கலாம். பில்டிங் ஆஹா ரைட்டு இங்கே ஒரு இது இருக்குது மக்களே. சின்ன பசங்க ஓட்டுற ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரை வச்சு அடுத்தது நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கம்ப்ளீட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம போவோம் இந்த ஸ்கூட்டரில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் கிளியராக இருக்க மாதிரி தான் தெரியுது. எந்த வித பிரச்சனையும் வராத மாதிரி தான் தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம முடிக்கிறதுக்குள்ளே சுக்குநூறாக இருவோம் போல் பாடுபட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஓட்டோக்குள்ளே போகுதுடா. என்னடா சேலஞ்சு இது என்னென்னமோ நடக்குதுடா. ஸோ இங்கே ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோக்குள்ளே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கணும் போல். ஓகே இறங்கிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போவோம். ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு மக்களே ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ கீழே வந்து ரோடு வந்துருச்சு. ரோட்டில் ஜாயின் ஆகிடலாம் வாங்க. இதனோட வித்தியாசமாக இருக்குது. ஐயோ ஆனந்தமே. ஐயோ என்னடா இது எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்கடாப்பா சாமி. சேலஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை என்னடா கொடுக்குறீங்க இவ்வளோ கஷ்டமா. ஓகே ஸோ அடுத்தது ஆப்பு வந்துருச்சு மக்களே. அடுத்த ஆப்பு. ஸோ அடுத்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாகினி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா பை வந்துச்சு. அடுத்தது நாகினி பாம்பு நாகினி மக்களே. பாம்பு நாகினி அப்படின்ட்டு எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன் நாகினி. இப்போ பாருங்க நாகினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி பாம்பு சொருவிலாம் மக்களே. ஸோ நாகினி மேலே ஸ்டிக்கி பாம்பு சொருவிட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொருவி அட்டன் டைமில் பிளாஸ்ட் அடிக்க வேண்டியது தான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாகினி வாயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி பாம்பை சொருவோம். ஓகே ஒரு 2-3 சொருவியாச்சு மக்களே. இங்கே அங்கே ஒன்று மிச்சம் இருக்குது. ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ரைட் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு மக்களே. ஸோ இப்போ வாங்க பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை 2 1 அப்படி பிளாஸ்ட் அடிப்போம். போடு வர மாதிரி மக்களே.
பா போடு கமான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாகினி எல்லாம் போட்டு தள்ளியாச்சு மக்களே. ஆஹா, அங்கே ஒரு நாகினி மட்டும் மிஞ்சி கிடக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியில் வாங்க. எங்கடா போக முடியல, இருங்க அந்தாண்ட சுற்றி போய் பார்க்கலாம். ஸோ சுற்றி போய் பார்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதையும் போட்டு தள்ளியில் வாங்க. ஸோ ஸ்டிக்கி பாம் எடுத்துடலாம். எங்கடா மிஸ் ஆகிட்டே இருக்குதே. ஓகே, ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம புல்லட் எடுத்து சொறிட வேண்டியதா வாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே போடு எங்கடா போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. அது போட்டு எங்கேயாச்சும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த போர்ட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அந்த போர்ட்டல் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் மக்களே. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்பாவி போச்சே இப்போ தான் வாய் வச்சோம் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலான்ட்டு. அதுக்குள்ளே திருப்பி ஒரு பிரச்சனை மக்களே, திருப்பி ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. ஸோ வாங்க. ஆஹா, இங்கே பாருங்க ஃபீனிக்ஸ் பறவை. முருகா, இங்கே பாருங்க மயில் வாகனத்தையும் அமுச்சு விட்ருக்காரு. ஓம் முருகா. நல்ல நேரத்தில் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மயிலை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக. அடப்பாவி, எங்கே அடி விட்டுருச்சு அடியா. அப்பப்பா, மயில் என்ன மயில் இப்படி பண்ணிட்டு மயில், பாவி. சரி, ஓகே, ரைட்டு மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மயில் இது வரைக்கும் தான் நம்மளை வந்து விடுது போல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போய் தேடி ஏதாச்சும் பைக் இருந்தால் இங்கே ஒரு பன்னிக்குடி பைக் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சேலஞ்சை இதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ எவ்வளோ தடவை இருக்குது பாருங்க. ஒரு பைக் வச்சு கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா 1000 இடத்துல நம்மளை அடியில் நவுத்துறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த போர்ட்டல் இருக்கிற இடம். ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோடுக்குள்ளே போயிடுவோம், கிராணி மோடுக்குள்ளே. ஸோ அது ஹாரர் கிராணி, வித்தியாசமான கிராணி. ஸோ அதில் நம்ம கிராணியாக ப்ளே பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு பயங்கரமான மோடு அது. ஸோ வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாவி அதுக்குள்ளே இன்னொரு தடங்களா. உங்களை என்னடா பண்ணுறது, தடங்கள் பண்ணுறீங்களேடா. சரி, ஓகே, இது வண்டியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம நடந்து தான் இப்போ போய் ஆகணும் போல். சரி, ஓகே, இப்போ நம்ம நடந்துடலாம். ஸோ நடந்தே உள்ளே போயிடலாம். ஓகே, கமான் போயிரு. அங்கே ஒரு வண்டி இருக்குது. ஆஹா, ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு. ஆஹா, பைக்கு அது இங்கே இருக்குதா. ஓகே, ஸோ நம்ம கேஜிஎஃப் பைக் திருப்பி ரிட்டர்ன் பேக் மக்களே. ஸோ நம்ம எந்த பைக்கில் ஆரம்பிச்சோம் திருப்பி நம்ம அந்த பைக்லேயே முடிக்க போகிறோம் நம்ம ரேஸை. ஸோ லெட்ஸ் கமான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்ன்ற மாதிரி சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் லைன் வந்தாச்சு. ஸோ அந்த போர்ட்டலுக்கு இப்போ நம்ம வர போகிறோம். ஸோ வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலுக்குள்ளே போகலாம். ஸோ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் போர்ட்டல் மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி மோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுவும் ஹாரர் கிராணி மோடுக்கு. ஸோ வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு மக்களே. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க பிளேயர்ஸு. ஸோ இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆகனே உள்ளே போயிட்டு அந்த ஹாரர் கிராணி மோட விளையாடலாம் வாங்க. ஸோ நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் போர்ட்டல் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டைம். ஸோ இந்த மோடில் வந்து இப்போ நம்ம கிராணியாக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமான இது எதிர்பார்க்கல. ஸோ நம்ம இதில் ஆக்சுவலாக கிராணியாக இருக்கும் மக்களே. ஸோ நம்ம தான் இதில் கிராணி. ஸோ நீங்கள் நார்மலாக கிராணி விளாண்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஓடுவீங்க, கிராணிக்கு பயந்து ஓடுவீங்க. இப்போ நம்மளுக்கு ஒருத்தன் பயந்து ஓடுறான். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு ஒருத்தன் பயந்து ஓடுறான். நம்மளே ஒரு கிராணி. ஐயா பேராண்டியா எங்கே பேராண்டி இருக்கிறா? இங்கே அதை பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிறியா? வந்துரு பேராண்டியா. ஆயக்கிட்ட வந்து சூப்பு காலை உடைச்சி சூப்பு போட்டுருவோம். வாவ பாருண்டியா, எங்கடா ஆளை காணும். ஸோ ஆயா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வருது பாருங்கள். கால் மூட்டு வலி வேறு. ஆயா 2 நாளாக மூட்டு வலி இருந்தாலும் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா பேராண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறேன். எங்கே பேராண்டியை காணும். பேராண்டி ஆஹா, பேராண்டி சத்தம் கேட்குதே இந்த கபோர்டுக்குள்ளே. மொட்டை மண்டைய போடுற நங்குடு. ஓகே, போடு. ஆஹா, தப்பிச்சானே. ஸோ அடி வந்து தாங்கலை போல். ஸோ அடிச்சடி பத்தில் பையனுக்கு ஓடி போயிட்டான் எஸ்கேப் ஆகி. ஆஹா, இன்னும் நல்லா நங்குனும் நடுமண்டையிலே பொழந்துருக்கணும். பையன் எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயையோ, ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள. ஆஹா, டே மொட்டை மண்டையா டே. ஆயா வரால வந்துரு, அழகா வந்துரு. ஆயக்கிட்ட வந்துரு சொல்லக்கூடிய மொட்டை சொல்லக்கூடிய மொட்டை பையா டே. அடப்பாவி பயபுள்ள நம்ம கையில் வசிக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்கு ஒரு டைம் இல்லை மக்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 53 seconds 50 seconds டே. என்னடா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்குள்ளே நம்ம இந்த மொட்டையில் போட்டு தள்ளணுமா? என்னடா இது ஆயாவுக்கு வந்து கொடுமை. நம்ம பேயாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறானுங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ்குள்ளே இந்த மொட்டையில் போட்டு தள்ளணும் போல். டே மொட்டை பையா எங்கடா வர்ற, வந்துட்டு இருக்கண்டா மொட்டை பையா. ஆஹா, மொட்டை பையா டே. ஐயோயோ
ஐயோயோ டே மொட்டைவையா டே ஐயோயோ டே ஆயாட்ட வந்துடுறா இன்னும் 15 செகண்ட் தாண்டா ஆகுது டே மொட்டை டே ஐயோயோ இன்னும் 11 செகண்ட் தாண்டா ஆகுது எங்கே போனான்னு வர தெரியலையா ஓடி போயிட்டானே போச்சு 6 செகண்டு 5 செகண்டு 4 செகண்டு 3 செகண்டு கோவிந்தா கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பை.